free from your burden of sin. There's power in the blood, power in the blood. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியர். இவர் தனது பிரார்த்தனையாலும் தேவ செய்திகளாலும் தீர்க்க தரிசன வரங்களாலும் குணமாக்கும் வல்லமையாலும் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேவனுடைய தாசன். இப்பொழுதும் அன்பு சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப். Turn your Bibles with me to Psalm 145 and verse 20. The Lord preserveth all them that love him, but all the wicked will he destroy. 145ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். Heavenly Father, speak to us through thy Spirit. பரலோக பிதாவே, உம்முடைய ஆவியின் மூலமாக எங்களோடு பேசும். Reveal thy Son, Lord, to us, உம்முடைய குமாரனை எங்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே, that he may reveal the Heavenly Father to us, பரலோக பிதாவை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார், so that we may be one with thee, Lord. உம்மோடு நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். As we know that we have come to a very important hour, மிக முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம் என்று அறிவோம். help us to understand the ways of your perfection and purification in our lives. எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களை பூரணப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகின்ற வழியை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். That we may not be ignorant to your move. உம்முடைய அசைவிற்கு நாங்கள் அறியாமை உள்ளவர்களாக இருக்க கூடாது. Keep us in thy perfect will, Lord. உம்முடைய பரிபூர்ண சித்தத்திலே எங்களை வைத்துக் கொள்ளுமே. Oh Lord, help us to turn our eyes upon thee. கர்த்தாவே, எங்கள் கண்களை உம் பக்கமாக திருப்ப உதவி செய்யும். Be with us, Lord, as we minister thy word for thy glory. மகிமைக்காக உம்முடைய வார்த்தை உரைக்கும்போது எங்களோடு இருப்பீராக. Oh, we thank you that your move is going to be mighty. உம்முடைய அசைவு வல்லமையாக இருக்க போகிறதே உமக்கு ஸ்தோத்திரம். And we are going to see that and be strengthened in our lives. நாங்கள் அதை கண்டு எங்கள் வாழ்க்கையிலே பலனடைய போகிறோமே. Help us to hear thy voice. சத்தத்தை கேட்க உதவி செய்யும். Now in the name of the Lord Jesus Christ, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் as நாமத்தில் the servant of the Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாகிய I bring every soul and every situation under the divine control of the Holy Ghost. ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு சூழ்நிலையும் பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக ஆளுகையின் கீழாக கொண்டு வருகிறேன். Overcoming the powers of darkness and possessing the promises of the Almighty God, we pray this prayer in the name of our Lord Jesus Christ. அந்தகார சக்திகளை மேற்கொண்டு சர்வ வல்லவரின் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். The Lord preserveth all them that love him. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். Like to caption the word of God, the preserving God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க விரும்புகின்ற தலைப்பு காப்பாற்றும் கர்த்தர். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The Holy Bible says we have sinned and come short of the glory of God. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தவர்களானோம். But my beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, we are not consumed because of the mercy of God. அவருடைய இரக்கங்களின் நிமித்தமாகத்தான் நிர்மூலமாகாமல் The இருக்கிறோம். Holy Bible says, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, if God would mark our iniquity, தேவன் நம்முடைய அக்கிரமத்தை நினைத்தால் who can stand before him? அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? Because காரணம், he is a God of perfection. பரிபூரணத்தின் தேவன் அவர். He is a holy God. பரிசுத்தமுள்ள தேவன். He dwells in light where no man can approach him. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர். Beloved brothers and sisters, கர்த்தருக்குள் அருமை சகோதர சகோதரிகளே, we all need the touch of God in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எல்லோருக்கும் தேவனுடைய தொடுதல் தேவை. Today God's manifestation is in different ways. இன்றைக்கு தேவன் வெளிப்படுகின்ற விதம் வித்தியாசமாக When you வெளிப்படுகிறார். read the Holy Bible, பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் பொழுது it says God is light, கர்த்தர் ஒளியாக இருக்கிறார் என்று God சொல்லி, is wind, தேவன் காற்றாக இருக்கிறார், he comes in the form of a dove, புறாவின் வடிவத்திலே வருகிறார். and there are various other things. The illustration is of God's visitation. தேவன் மக்களை சந்திக்கும் போது பல வழிகளிலே ரூபங்களிலே சந்தித்தார் என்று பார்க்கிறோம். But what has happened? ஆனா நடந்தது என்ன? See, everyone has witnessed this. எல்லோரும் இதை கண்டார்கள். But Satan ஆனால் பிசாசு has twisted the word of God. கர்த்தருடைய வார்த்தை திரித்து விட்டார். Instead of allowing the people to look at the creator, சிருஷ்டிகரை மக்கள் பார்க்க செய்வதற்கு பதிலாக he made the people to look at the creation. சிருஷ்டிப்பை பார்க்கும்படியாக செய்து விட்டார். So what did they do? என்ன செய்தார்கள்? They started worshipping fire. அக்கினி நெருப்பை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். But little did they know that the one who's inside the fire, he is the person responsible for that glory. அந்த மகிமை வெளிப்படுவதற்கு காரணம் உள்ளே தீயில் இருக்கக்கூடிய
அக்கினியில் இருக்கக்கூடிய கர்த்தர் என்பதை மறந்து விட்டார்கள். See, today you can look at fire. இன்றைக்கு அந்த தீயை பாருங்கள். Fire cannot restore you, but it will only destroy you. அக்கினி உங்களை மீட்க முடியாது, அழிக்கத்தான் முடியும். But when it is a fire from heaven, ஆனால் பரலோகத்திலிருந்து வருகின்ற அக்கினியாக இருந்தால் God is revealing himself in that. அதிலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். See, he was there in the pillar of fire. அக்கினி சமத்திலே அவர் இருந்தார். Then he was in the cloven fire tongues which came from heaven. அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் இருந்து அதிலே வந்தார். So we must know when we talk about fire, அக்கினி என்று நாம் பேசும்போது is it the manifestation of God, தேவன் வெளிப்படுகிறார், or is it a natural one in this world? தேவன் வெளிப்படுகிறாரா அல்லது உலகத்தில் இயற்கையாக வரக்கூடிய அக்கினியா என்று அறிய வேண்டும். Since Satan blinded the eyes of the people, மக்களுடைய கண்களை பிசாசு குருடாகி they விட்டபடியினாலே started worshipping fire. அக்கினியை வணங்க ஆரம்பித்து But விட்டார்கள். actually God was not in the fire. ஆனால் அந்த அக்கினியிலே கர்த்தர் இல்லையே. But God used fire as an object of his covenant to be revealed. கர்த்தர் தன அக்கினியை தம்முடைய உடன்படிக்கை வெளிப்படுவதற்கு ஒரு பொருளாக பயன்படுத்தினார். So we must be very careful about that. அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க So வேண்டும். also is the wind. காற்றும் அப்படிதான். And then we see he comes in the form of a dove. அது பேர் புறாவின் வடிவிலே வருவதை There பார்க்கிறோம். are many manifestations. பலவிதமாக வெளிப்படுகிறார். Today we must be very careful where God is manifested. இன்னைக்கு எங்கே கர்த்தர் வெளிப்படுகிறார் என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க We வேண்டும். must know where he is tabernacled. எங்கே வாசம் பண்ணுகிறார் என்பதையும் அறிய வேண்டும். He gives a sign. ஒரு அடையாளத்தை It is கொடுக்கிறார். for us to recognize whether he is in that or not. அதிலே அவர் இருக்கிறாரா இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய Old கையில். Testament period, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே God gave Moses. கர்த்தர் மோசேக்கு He gave the law of the commandments. கற்பனைகள் பிரமாணங்களை கொடுத்தார். But when you come to the days of the Lord Jesus ஆனால் Christ, ஆண்டவராகிய இயேசுவின் நாட்கள் என்று வரும்பொழுது it was a fulfillment of the commandment. அங்கே கற்பனை நிறைவேறுகிறது. But what did the people do? மக்கள் என்ன செய்தார்கள்? They did not want to go forward. முன்னேறி செல்ல விரும்பவில்லை. They started idolizing only the law and the commandments. அந்த கற்பனை பிரமாணங்களையே ஒரு விக்கிரகமா மாற்றி விட்டார்கள். They said, we have Moses. மோசே இருக்கிறார். But whereas the person whom Moses has pointed out has revealed himself. ஆனால் மோசே வெளிப்படுத்தின அந்த கர்த்தரை வெளிப்பட்டார், அவரை மறந்து விட்டார்கள். So today also, இன்றைக்கும் கூட we must be very careful that we hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்பதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். And he said, there shall be signs and wonders. அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கும் என்று சொன்னார். There will be signs and wonders in heaven. வானத்திலே அடையாளங்கள் இருக்கும் என்று சொன்னார். You will see that. நீங்கள் அதை காண்பீர்கள். What does that show? எதை காட்டுகிறது? God is on the move. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து He is விட்டார். gathering the bride together. ஒரு மணவாட்டி ஒன்று சேர்க்கிறார். As the cloven tongues came down அங்கே அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் இறங்கியது on போல the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே the same cloven tongues has to go back as the pillar of fire. அதே பிரிந்திருக்கும் நாவுகள் இப்பொழுது அக்கினி ஸ்தம்பமாக புறப்பட்டு போக வேண்டும். Wherever that cloven tongue is, எங்கே எல்லாம் பிரிந்திருக்கும் நாவு இருக்கிறதோ, wherever the flame of fire is throughout the whole world, உலகம் முழுவதும் எங்கே அக்கினிமயம் இருக்கிறதோ it has to gather together. ஒன்றாக இணைய வேண்டும். That is the gathering of the bride. அதுதான் மணவாட்டியை சேர்ப்பது. Oh, it is on Mount Zion. சீயோன் மலையிலே. My dear friend, நண்பனே, we live in a most important hour. மிக முக்கியமான காலத்திலே வாழ்கிறோம். Today look out where God is manifesting himself. இன்றைக்கு கர்த்தர் எங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். That's why Jesus clearly said, ஆகவே தான் இயேசு தெளிவாக as it சொன்னார், was in the days of Noah, நோவாவின் நாட்களில் நடந்ததை போலவே so shall it be day in the days of the Son of Man. மனுஷகுமாரன் வரும்போது அந்த நாட்களில் நடக்கும். It will be a prophetic message ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி, which will bring people back to the love of God, மக்களை தேவனுடைய அன்புக்கு நேராக திருப்பி கொண்டு வரும், back to the commandments of God, கற்பனைக்கு கொண்டு வரும். and where they shall visualize the Lord Jesus Christ, இயேசுவையே காண்பார்கள். and they will know it by revelation. வெளிப்பாட்டாலே அவரை அறிவார்கள். What did the Samaritan woman do? சமாரிய பெண் என்ன செய்தாள்? When Jesus touched her spirit, இயேசு அவருடைய ஆவி தொட்டபோது, not her body, சரீரத்தை அல்ல, he touched her spirit ஆவியை தொட்டார். and gave the revelation of what her life was. வாழ்க்கை என்னவென்று வெளிப்பாட்டை கொடுத்தார். What did she say? என்ன சொன்னாள்? Sir, I perceive that you are a prophet. ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். When did she say that? எப்பொழுது சொன்னாள்? When the revelation comes. வெளிப்பாடு வந்த வேளையிலே. So today, இன்றைக்கு the bride will recognize the move of God only by revelation. வெளிப்பாட்டின் மூலமாக மாத்திரம்தான் மணவாட்டி மணவாளனுடைய அசைவை The அறிவாள். word will reveal itself. வார்த்தை அதை And வெளிப்படுத்தும். they say, oh, it is the voice of the bridegroom. மணவாளனின் சத்தம் என்று சொல்லுவார்கள். Like Mary when she was crying, மரியாள் அழுத வேளையிலே looking at Jesus who looked like a gardener. தோட்டக்காரனை போல காணப்பட்ட இயேசுவை பார்க்கிறாள். Tell me where you have laid our Savior. எங்கே இரட்சகரை வைத்தீர்கள் என்று கேட்கிறாள். He did not try to, satisfy the requirements of Mary.
மரியாளுடைய தேவைகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்றும் அவர் விரும்பவில்லை. If you would have to satisfy the requirements of Mary, மரியாளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பியிருந்தால் he should be lying down in the tomb. எங்கே? கல்லறையிலே இருந்திருக்க வேண்டும். The tomb clothes should have been on top. அவர் மேலே பிரேத சீலைகள் சுட்டப்பட்டிருக்க The வேண்டும். stone should have been over there. கல்லும் இருந்திருக்க வேண்டும். But my dear friend, நண்பர்களே, Jesus was revealing himself through revelation. வெளிப்பாட்டின் மூலமாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். Today, what is the Christian world looking for? கிறிஸ்தவ உலகம் எதை எதிர்பார்க்கிறது? Yeah, we are trying to seek the living among the dead. இன்றைக்கு ஜீவனுள்ளோரை மரித்தோரிடத்திலே தேடுகிறோமே. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, watch out. Hereafter you will see signs and wonders in heaven. வானது மண்டலத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள் இனிமேல் காண்பீர்கள். The bride will watch over it. மணவாட்டி அதை கவனிக்க You will வேண்டும். have an anointing. ஒரு அபிஷேகம் வரும். Time has come. God is not going to be silent. நேரம் வந்து விட்டது. தேவன் மௌனமாக இருக்க He's not going to போவதில்லை. be a silent spectator. மௌன பார்வையாளராக இருக்க போவதும் இல்லை. He had been silent, மௌனமாக இருந்தார். but now he's going to work. செயல்பட போகிறார். Over a night he can do great things. ஒரே ராத்திரியிலே அவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும். Over a night. ஒரு இரவிலே. Time is under the subjection of God. காலம் என்பது தேவனுடைய கையின் கீழே கட்டுப்பாடிலே இருக்கிறது. Medicine may go on and on and on, மருந்துகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வரலாம். but when God puts a full stop, ஆனா கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைத்தால் that's it. வைக்கப்பட்டதுதான். That's it. முடிந்தது. Understand the power of God. தேவனுடைய வல்லமை புரிந்து And கொள். my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, God loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். He not only loves us, நம்மை நேசிப்பது மாத்திரமல்ல, he preserves us. நம்மை பாதுகாக்கிறார். That's what the psalmist says. சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறார். He says, என்ன சொல்கிறார்? the Lord preserveth all them that love him. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். My dear friend, என் அருமை நண்பனே, our love for God should be without condition. நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்கிறது நிபந்தனையற்று இருக்க வேண்டும். Don't say, if God would do this, I will do that. கர்த்தர் இப்படி செய்தால் அப்படி செய்வேன் சொல்லாதீர்கள். If God will answer my prayer, I will give something in exchange of it. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா அதற்கு ஈடாக மாற்றாக ஒன்று கொடுப்பேன். Don't make business out of God, ஆண்டவர்கிட்ட வியாபாரம் பேசக்கூடாது. but accomplish the covenant that you make with God. தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். The covenant comes out of standing on the promises of God உடன்படிக்கை எப்படி நிறைவேறுகிறது? தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே நிற்கும் பொழுது and fulfill his divine plan. அவருடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுங்கள். Nothing of a selfish motive. எதையும் சுயநலத்தோடு So செய்யாதீர்கள். here the word says, வார்த்தை சொல்கிறது, see, God preserveth those who love him. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். Today, how do we love God? இன்றைக்கு ஆண்டவர் எப்படி நேசிக்கிறோம்? Do we love him with all our heart, with all our soul and all our mind? முழு இருதயம் ஆத்துமா சிந்தையோடு அன்பு கூறுகிறோமா? Or do we love God only he answers our prayers? அல்லது ஜெபத்துக்கு பதில் வரும்போது மாத்திரம் ஆண்டவர் மீது அன்பா? Paul the apostle, who had tasted the love of God, தேவனுடைய அன்பை ருசித்த அப்போஸ்தலனாகிய who பவுல், had a personal interaction with God, தேவனோடு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திய பவுல் boldly says, தைரியமாக சொல்லுகிறார், what can separate me from the love of God? தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? When he was naked, நிர்வாணியா இருந்தவளே, as a child of God, தேவனுடைய பிள்ளையாக, nothing could separate him from the love of God. தேவனுடைய அன்பை விட்டு ஒன்று அவரை பிரிக்க முடியவில்லையே. He did not look at God. தேவனை பார்த்து, Why have you let me down like this? ஆண்டவரே ஏன் இப்படி கைவிட்டீர் என்று கேட்கவில்லை. You made me naked. என்னை நிர்வாணியாக்கி விட்டீரே. He didn't say that. சொல்லவே இல்லை. He accepted what God gave. தேவன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார். He was without food. உணவற்று இருந்தார். But whereas the Bible says, வேதம் சொல்கிறது, those who trust in God, கர்த்தரை they நம்புகிறவர்கள் will not lack anything. ஒரு நன்மையும் குறைவுபடாது. But look at Paul, ஆனால் பவுலை பாருங்கள், the trials that he had in life. வாழ்க்கையில கடந்து சென்ற What does போராட்டங்கள். these things say, my dear friends? நண்பர்களே, இது எதை காட்டுகிறது? It is a love, an inseparable love with God. தேவனோடு வைத்திருக்கக்கூடிய பிரிக்க முடியாத அன்பு. You look at Satan and say, try your best. பிசாசை பார்த்து முடிஞ்சதை செய் போ. You try all what you can. உன்னால முடிஞ்ச செய்து கொள் போ. Because காரணம், you must know the secret of the weakness of Satan. பிசாசுடைய பலவீனத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியணும். Satan is always a hasty fellow. பிசாசு எப்பொழுதுமே அவசர புத்தி. Every time he will be very hasty. ரொம்ப எப்பவும் அவசரப்பட்டுருவான். He says God's word,
கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. See, it has said why it's not taking place immediately. ஏன் உடனடியாக நடக்கவில்லை என்று சொல்லுவான். Why is this not settled in your family so soon? ஏன் உன் குடும்பத்துல இன்னும் இது சரியா செட் ஆகல? That fellow is a hasty fellow. அவன் எப்போதுமே அவசர புத்தி தான். Today that is why we make mistakes because of our hastiness. இன்றைக்கு நாம கூட ஏன் பிழை செய்கிறோம்? அவசரப்பட்டு தான். We make all our conclusions. நாம ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். He is able to do more than what we think or ask of. நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்து விடுவார். But we are like Mary. ஆனா நம்ம மரியாதை போல. Where is the sepulchre? எங்க அந்த கல்லறை? He is not lying down inside. உள்ளே இல்லையே அவர். No grave clothes. எந்த கல்லறை துணியும் காணுமே. What happened? என்ன ஆயிற்று? He is risen. உயிர்த்தெழுந்து விட்டார். As he said, so it is done. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். Also, அதே விதமாக today especially, இன்றைக்கு the விசேஷமாக prayer time I saw the move of God very mighty. ஜெப நேரத்தில் தேவனுடைய வல்லமை அசைவாடுகிறதை கண்டேன். God has touched many of your bodies today. பலருடைய சரீரத்தை கட்ட தொட்டார். Your afflictions are not holding on to your body. உன்னுடைய வியாதிகள் உன் சரீரத்தை பிடித்து வைத்திருக்க போவது இல்லை. Doctors will bite their fingers. மருத்துவர்கள் விரலை கடிக்க போகிறார்கள். Science will put itself down. விஞ்ஞானம் தலைகுனிய போகிறது. They will say this is the work of God. இது தேவனுடைய செயல் என்பார்கள். This is the work of God. இது தேவனுடைய செயல். This is the work of God in your body. உன் சரீரத்தில் தேவனே செய்த கிரியை. Because your body is the temple of the Holy Ghost. உன் சரீர பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். There is life in that temple. அந்த ஆலயத்தில் ஜீவன் இருக்கிறது. Brothers, sisters, there is life in that temple. சகோதரனே சகோதரி, அந்த ஆலயத்தில் ஜீவன் இருக்கிறது. Nothing will come against you. ஒன்றும் எதிர்த்து நிற்க முடியாது. No weapon that comes against you will ever stand before you. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நிற்கவே முடியாது. God is on the move. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். God is on the move. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து He விட்டார். is moving in every one of your lives today. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செயல்பட ஆரம்பித்து விட்டார். Don't be hasty. அவசரப்படாதே. Don't take hasty decisions. அவசர முடிவு எடுக்காதே. You are the loser. இழப்பு உன்னது. Do not blame God. தேவனை குற்றப்படுத்தாதே. My dear friend, நண்பனே, He is one who preserves you. உன்னை காப்பாற்றும் கர்த்தர் அவர். Go back to the promises that He has given to you. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை திரும்பி பார். Has He not said He will preserve you as the apple of His eye? கண்மணியைப் போல உன்னை காப்பேன் என்று அவர் சொல்லவில்லையா? Does not the word say you will be a fenced garden? வேலியடைக்கப்பட்ட தோட்டமாக இருப்பாய் என்று சொல்லவில்லையா? Has He not given you mighty promises? பலத்த வாக்குத்தத்தங்களை தரவில்லையா? Has He not told you that He will preserve you? உன்னை பாதுகாப்பேன் என்று அவர் சொல்லவில்லையா? What did He say? என்ன சொன்னார்? He will preserve you. நான் உன்னை பாதுகாப்பேன். Hallelujah. ஹalleluya. Then why should you fear? ஏன் பயப்பட வேண்டும்? Why should you fear? ஏன் பயப்பட வேண்டும்? Fear not about anything. எதை குறித்தும் பயப்படாதே. Because காரணம் காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை ஆமென். காப்பார். அவர் உன்னை காப்பார். விசுவாசிக்கிறீர்களா? முழுமையாக விசுவாசிக்கிறீர்களா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலோ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒன்றும் ஆமென் ஒழியாது. ஹalleluya. உன்னை காக்கிறவர் என்று சொன்னவர் உன்னை காத்து கொண்டே இருப்பார். மகிமையில் நீ அவரை சந்திக்கும் வரை உன்னை காப்பார். கண்டுன்னை அழைத்த தேவன் உன்னை எப்படி கைவிடுவார்? உன்னை எப்படி கைவிடுவார்? சகோதரனே சகோதரியே, களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. தேவன் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பொறாமையின் ஆவியிலிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தீய அன்புகளிலிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீ கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவன் அல்ல. கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உனக்கு இருக்கிற ஒரு முடியும் கர்த்தரால் எண்ணப்பட்டது. காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்புவேன் இயேசுவை. எக்காலத்தும் கர்த்தரை நான் நம்புவேன். ஹalleluya. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். அவர் என்னை பாதுகாக்கிறவர். அவர் என்னை பாதுகாக்கிறவர். Yes, He will protect you from all the plagues of the world. உலகத்தின் சகல வாதைகளில் நின்றும் அவர் உங்களை பாதுகாப்பார். Every judgment of God which strikes the world, you shall be preserved. உலகத்தை தாக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் நின்றும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். Every evil which comes to strike the world, you shall be preserved. உலகத்தை தாக்க வருகின்ற ஒவ்வொரு தீமை நின்றும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். He gives the assurance in Psalm 121, He shall preserve thy going out and coming in.
121ஆம் சங்கீதத்தில் நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறாரே, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். What a wonderful God he is. என்ன அற்புதமான தேவன் அவர். Deuteronomy chapter 28 from verses 1 to 13 talks about the blessedness of God and protection provided you obey the voice of God. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரைக்குமாக தேவன் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. When God is your preserver, கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கும்போது, dare any evil come near your dwelling place. தீமை உன்னுடைய கூடாரத்தை அணுக முடியுமா? Dare any evil come and touch you. எந்த தீமையாவது உன்னை தொடுவதற்கு தைரியம் இருக்கிறதா? You shall see it afar off rising. தூரத்திலே அது எழும்புவதை தான் காண்பாய். It will subside in the same way. அதே இடத்திலே அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். It will not overtake you. அது உன்னை மேற்கொள்ளாது. It will not overtake you. உன்னை மேற்கொள்ளாது. Why? ஏன்? Why? ஏன்? தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார், ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேனையின் சிறகுகளால் மூடுவார், அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு கரத்தும் உன்னை அணுகிடாது, உன் தேவனுன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது, உன் தேவனுன் தாவரமே. அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் வேதம் சிறகுகளால் மூடுவார், அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். I see a vision. ஒரு தரிசனத்தை காண்கிறேன். There's a person in the congregation. கூட்டத்திலே ஒரு நபர் உண்டு. You have a small block in your heart. உன் இருதயத்திலே ஒரு சின்ன அடைப்பு இருக்கிறது. Doctors are waiting for days of observation. மருத்துவர்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்து வருகிறார்கள். And after that they are going to start the treatment. அதன் பிறகு அவர்கள் மருந்து கொடுக்க போகிறார்கள். Because it may be a surgery also. ஒருவேளை அறுவை சிகிச்சையாகவும் இருக்கலாம். But the Lord Jesus says, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், since that person has been faithful in coming here this evening, இன்றைக்கு மாலையில் இங்கே வருகின்ற விஷயத்திலே அந்த நபர் உண்மையாக இருந்தபடியினாலே, trusting in the promise of the Lord, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வந்தபடியினாலே, you have been told by someone, go for these meetings. இந்த கூட்டத்துக்கு போய் என்று யாரோ உனக்கு சொன்னார். And you tried coming but you were not able to come. At last today you have made it up. வர வேண்டும் என்று முயற்சித்தாய், வர முடியவில்லை, ஆனால் இன்றைக்கு எப்படியே வந்து விட்டாய். The Lord says, கர்த்தர் சொல்கிறார், that block will disappear. அந்த அடைப்பு மறைந்து விடும். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. This evening is a evening when the divine power of God is visiting every individual, including you and me. இன்றைக்கு மாலை விசேஷித்த ஒரு மாலை. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு தனி நபரையும் என்னையும் சேர்த்து தொடுகின்ற ஒரு மாலை. Oh, it is not only us, நம்மை மாத்திரமல்ல, even your loved ones. உங்களுக்கு அன்பானவர்களையும் கூட. Oh, blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Let us be strong today that we are being preserved. இன்றைக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதிலே உறுதியாக Let the இருப்போம். plagues come. வாதைகள் வரட்டும். Let anything come. எது வேண்டுமானாலும் வரட்டும். According to the plan of God. தேவனுடைய திட்டத்தின்படியே. But thou shalt not be moved. நீ அசைக்கப்படுவதே இல்லை. It will not touch you. உன்னை தொடாது. Because you are in the promised place of God. காரணம் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே இருக்கிறாய். As the children of Israel were in Goshen, இஸ்ரவேல் புத்திரர் எப்படி கோஷேன்ல இருந்த வேளையிலே, so also we are on the word of God today. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் இருக்கிறோம். We are in the word today. வார்த்தையிலே இருக்கிறோம். We are the chosen seed of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. So nothing will touch us. ஒன்று நம்மை தொட முடியாது. You will see it passing by. கடந்து செல்வதை காண்பாய். But it will not touch you. உங்களை தொடாது. Claim the promise today.
வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு சொந்த மாறாட்டுங்கள். Don't be simply saying I am sick, I am sick, I am sick. வியாதி 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 சொல்லாதீங்க. Oh, I am weak, I am weak. பலவீனம் 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 பேசக்கூடாது. My dear friend, நண்பனே, you are a separated people for God. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் நீ அல்லவோ? You belong to the city of truth. நீ சத்திய நகரத்தை சேர்ந்தவர் அல்லவோ? So you will not have anything common in this world on you. இந்த உலகத்தில் பொதுவாக இருக்கக்கூடியவர் உனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. That's why your friends are accusing you. ஆகவே தான் நண்பர்கள் உன்னை குற்றம் சாட்டுகிறார்கள். What when you become Samyar? என்னடி சாமியார் ஐட்டியா? Oh, you are going to take the Bible and go. என்ன பைபிள் தூக்கி போறியா? Every time you are going meeting. எப்ப பார்த்தாலும் கூட்டம் சொல்ற. Always fasting. எப்ப பார்த்தாலும் உபவாசம் சொல்ற. Yes, my dear friend. If we are of this world, we'll be after the world. உலகத்தாராக இருந்தா உலகத்தாரை போல இருப்போம். But when we belong to the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தம். we'll do the things of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை செய்கிறோம். Yes, my dear friends. ஆம் நண்பர்களே. We need to have that strong faith. அந்த பலத்த விசுவாசம் தேவை. As you see that great faith recorded in Daniel chapter 3. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அந்த மாபெரும் விசுவாசம் எழுதப்பட்டிருக்கிறது. About Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. It's easy to talk about faith. விசுவாசத்தை குறித்து பேசுவது சுலபம். But there they see the challenge right before them. கண்களுக்கு முன்பாக சவால் நிற்கிறது. Something great in these three. இங்க 3 பேருக்குள்ளும் they honored the leadership. தலைமைத்துவத்தை கனப்படுத்தினார்கள். But they did not worship. ஆனால் பணிந்து கொள்ளவில்லை. That is something. Obedience is different, worshipping is different. கீழ்ப்படிதல் வேறு, வணங்குவது பணிந்து கொள்வது என்பது வேறு. They obeyed what the king said. So ராஜா சொன்னதுக்கு கீழ்ப்படிகிறார்கள். But when the king wanted to inflict them to worship, ஆனால் ஆராதிக்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் தன்னை என்று ராஜா சொன்ன வேளையிலே they kept themselves away. ஒதுங்கி விட்டார்கள். Think about your Sabbath day. உங்களுடைய ஓய்வு நாளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Many a times பல நேரத்துல we don't want to give up. That is a day for relaxing for us. அன்னைக்கு தான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நாள் அது. What is a Sabbath day? ஓய்வு நாள்னா என்ன? To keep it holy. பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். You gather together, you go to church to worship God. கர்த்தரை ஆராதிக்கவே ஆலயம் செல்லுகிறார். Go to church. ஆலயம் செல்லுங்கள். If you are not able to obey the Bible, your gathering is in vain. வேதத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் கூடி வருதல் வீணாகுமே. My dear friend, நண்பனே, they that worship the Father should worship him in spirit and in truth. பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமே. That's most important today. ரொம்ப முக்கியம் தான். So look at Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் They were called to worship. பணிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்பட்டார்கள். See, Satan was trying to touch the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை பிசாசு தொட பார்க்கிறான். But ஆனால் the three said we cannot. 3 பேர் சொன்னா முடியாது. What was left over for them? அவங்களுக்கு என்ன மீதியா இருந்தது? Nothing but fire. அக்கினி தான் காத்திருந்தது. And what sort of fire? என்ன விதமான அக்கினி? It was made 7 times greater. 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. See, it was not an ordinary fire. சாதாரண அக்கினி அல்ல. The furnace was 7 times more than it was. 7 மடங்கு அது சூடாக்கப்பட்டது. Can you see the tribulation because you obey the voice of God? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகின்றபடியால் வருகிற உபத்திரவத்தை பார்த்தீர்களா? Well, these 3 friends who knew the Lord, கர்த்தரை அறிந்த அந்த 3 நண்பர்களும் we said we are not going to bow down. பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லிட்டோம். We know our God is going to deliver. கர்த்தர் விடுவிப்பார் என்று அறிவோம். Strong faith, பலத்த விசுவாசம். but alas, there is no sign from God. ஆனா கர்த்தரிடத்தில் எந்த அறிகுறியும் இல்லையே. We stood so firm, அவ்வளவு உறுதியா நிக்கிறோம். even till the moment that they were going to be cast into the fire. அந்த நெருப்புல போடப்படுகின்ற வரைக்கும் They said no answer from God. என்ன ஆண்டவர்ட்ட அந்த பதிலே இல்லையே. Why is he not answering? ஏன் பதில் தரவில்லை? We have stood so firm. அவ்வளவு உறுதியா நின்னோம். We believed him. விசுவாசித்தோம். We challenged the king. ராஜாவுக்கே சவால் விட்டோம். We talked about the living God. ஜீவனுள்ள தேவனை பற்றி பேசணும். No sign. ஒரு அடையாளம் இல்லையே. Is anyone over here who is in such a junction? இன்றைக்கு இவ்விதமான ஒரு சூழ்நிலையில யாராவது உட்கார்ந்து இருக்கிறீங்களா? I fasted, I prayed. உபாசித்தேன், ஜெபித்தேன். I called upon the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டேன். And I said Jesus never fails. இயேசு மாறாதவர் கைவிட மாட்டார் என்று சொன்னேன். Well, the fiery furnace is right before me. ஆனால் எனக்கு முன்பாக அக்கினி போன்ற ஒரு சூளை நிற்கிறதே. The men are ready to cast me into the fire. என்னை அக்கினியிலே தூக்கி எறிய மக்கள் காத்திருக்கிறார்களே. It is getting heated. இன்னும் அதிகம் உஷ்ணப்படுத்தப்படுகிறது. Once, ஒரு முறை, twice, 2 மடங்கு, third time. 3 மடங்கு. Is God going to move? என்ன ஆண்டவர் செயல்பட போறாரா? 5th time, 5 முறை, 6th time, 6, 7th time, 7,
Nothing. ஒன்றுமே இல்லையே. My dear friend, நண்பனே, what a strong faith they would have had. என்ன பலத்த விசுவாசம். Perhaps I may not have that faith. ஒருவேளை எனக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போகலாம். You are just seeing the fire right in before you. கண்களுக்கு முன்பாக ஓர் அக்கினி. Oh, let me just bow my head, so God will forgive me this one time. சரி, நான் பணிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் இந்த ஒரு முறையாவது என்ன மன்னிச்சிடுவார். God's children never run away from challenges. சவால்களை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் புறமுதுகு காட்டி ஓட மாட்டார்கள். They will never run. ஒருபொழுது ஓட மாட்டார்கள். Come what may, let us see. வருவது வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். The one who is in me is greater than him in this world. உலகத்தில் இருக்கிறவனும் என்னிலே இருக்கிற கர்த்தர் பெரியவர். Challenging situation. சவால் விடும் சூழ்நிலைகள். They bound the three men. மூன்று பேரையும் கட்டினார்கள். Cast them into fire. அக்கினியிலே போட்டார்கள். The fellows who threw, they got burnt. தூக்கி கொண்டு போனவர்கள் மரித்து போனார்கள். Because காரணம், that fire knew whom to slay and whom not to slay. அந்த அக்கினிக்கே தெரிஞ்சிருந்தது யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாதுன்னு. Even that fire is obeying the creator. அந்த அக்கினி கூட சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படுகிறது. Everything obeys, only man does not obey. எல்லாம் கீழ்ப்படிது, மனுஷன் தாங்க கீழ்ப்படிய மாட்டான். Birds obey, பறவைகள், animals obey. மிருகங்கள் See how கீழ்ப்படிது. quietly they came into Noah's ark. எல்லாம் அமைதியா நோவா பேழைக்கு வந்துச்சு பாருங்க. When you are going to enter into the ark, you have to forget about everything. பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். But the only hope, ஒரே நம்பிக்கை, Jesus Christ is my hope. இயேசு கிறிஸ்து அக்கினி. He will provide everything for me. இயேசு எனக்காக எல்லாவற்றையும் கொடுப்பார். Where he leads me, I will follow. என்னை எங்கே நடத்துகிறாரோ அங்கே அவர் பின்னாலே What செல்லுவேன். he gives me, I will receive it from his hand. என்ன கொடுக்கிறாரோ அதை அவர் கையிலிருந்து பெற்றுக்கொள்வேன். He is the master planner of my life. என் வாழ்க்கைக்கு மாபெரும் திட்டத்தை தீட்டுபவரே அவர்தான். You commit your life like that, ஆண்டவர்கள் அப்படி வாழ்க்கை கொடுத்து பாருங்க, you see the blessedness of life. வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீங்க. My dear friend, நண்பனே, 3 of them were put into the fire. மூன்று பேரும் நெருப்புல போடப்பட்டாங்க. My gracious God, you know what happened? என்னாச்சு தெரியல? All of you all know. எல்லாருக்கும் தெரியும். What happened to the bindings? கயிறு என்னாச்சு? That was unnecessary to be on the body of the chosen ones. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சரீரத்தில் அந்த கட்டுக்கு வேலையே கிடையாது, இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. The fire did its work of burning that out. அந்த அக்கினி செய்ய வேண்டிய வேலை செய்து சுட்டெரிச்சிச்சு. But ஆனால் it could not touch the patient. அந்த அவர்களை தொட முடியவில்லையே. It could not touch. மக்களை தொட Not முடியவில்லை. even smell of fire. அந்த நெருப்பு வாட கூட வரவில்லை. Why? ஏன்? They were the chosen seed. தேவனால் More தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். than that, அதற்கு மேலாக God had come down. கர்த்தரே இறங்கி விட்டார். God has come down. கர்த்தரே இறங்கி விட்டார். Why? ஏன்? To redeem their body from death into life. அவருடைய சரீரத்தை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு என்று மீட்க. That's a sign of the archangel's message. When he shall appear in glory, and when he comes, he'll blow the trumpet, and when the message goes, it will transform the body of people from death into life. பிரதான தூதனுடைய செய்தி அவனுடைய எக்கால துணி கேட்கின்ற வேளையிலே நடக்க போகிறது. இந்த சரீரமாகப்பட்டது மறுரூபம் அடையும், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக மாறும் என்கிற அந்த செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது. Whenever he comes down, எப்பொழுதெல்லாம் இறங்கி வருகிறாரோ, he comes down for redemption. மீட்புக்கென்றே இறங்குகிறார். These 3 were meant for death. இந்த மூன்று பேர் மரணத்துக்கு But நியமிக்கப்பட்டார்கள். what does God do? கர்த்தர் என்ன He செய்தார்? personally comes down and gives them life, அவரே இறங்கி வந்து ஜீவனை கொடுக்கிறார். so that எதற்காக? he is with them, assuring of life, ஜீவன் உண்டென்று உறுதியாக்குகிறார். and to tell them that they have a long journey to go. செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று காட்டுகிறார். So today we have a God, we serve a God who is able to preserve us from all evil. இன்றைக்கு நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், சகல தீமை இன்று நம்மை காக்கக்கூடிய Paul கர்த்தர். the apostle who saw that glory, அந்த மகிமை கண்ட அப்போஸ்தலனாகிய பவுல், he says, "Oh death, where is thy sting? Oh grave, where is thy victory? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே The என்று last முழங்கினார். enemy shall be destroyed is death." கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம். See, that's the mighty promise of God. தேவனுடைய பலத்த வாக்குத்தத்தம். There is a significance. ஒரு முக்கியத்துவம் So in இருக்கிறது. these last days, கடைசி நாட்களிலே this message will go out everywhere, இந்த செய்தி எங்கும் செல்ல போகிறது. and he'll be gathering the saints together இன்றைக்கு பரிசுத்தவான்களை ஒன்று கூட்டுவார். for that great glorious day. அந்த மகிமையான How many நாளுக்காக. of you are waiting for that glorious day? மகிமை நாளுக்கு எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? Blessed day. மகிமை நாட்கள். When we talk about the coming of the Lord, our hearts are filled with joy. கர்த்தருடைய வருகை குறித்து பேசுவது உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறது.
How much great it will be when we shall see him with our eyes. கண்களாலே அவரை காணும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். Hallelujah. Hallelujah. Keep up this anointing. இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள். Shadrach, Meshach and Abednego were walking in the fire. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அக்கினியிலே நடக்கிறார்கள். He said, man meant it death for me. மனிதன் எனக்கு மரணம் என்று தீர்மானித்தான். King's commandment meant that I should be destroyed. நான் அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜாவின் கட்டளை தீர்மானித்தது. The whole world was looking at the fury of the king. ராஜாவின் கோபத்தை உலகமே கண்டு களித்தது. But the King of Kings came down. ராஜாதி ராஜன் இறங்கி வந்தார். I am saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். I am preserved. நான் பாதுகாக்கப்பட்டேன். I am preserved. நான் காக்கப்பட்டேன். Hallelujah. Hallelujah. Before they could enter into that fire, the Son of God was there. அவங்க அக்கினிக்குள்ள போறதுக்கு முன்னாலே தேவகுமாரன் வந்து விட்டார். That is the love of Jesus. அதுதான் இயேசுவின் அன்பு. That is the love of Jesus. அதுதான் இயேசுவின் அன்பு. When they throw you into tribulation, உபத்திரவ கஷ்டத்துல உங்களை தூக்கி எறியும் பொழுது his arms are stretched out. கைகள் நீட்டி கொண்டிருக்கிறார். Come my son, come my வா daughter. மகனே, வா மகளே வா. This will not destroy you. அது உன்னை அழிக்காது உன்னை. You are not chosen for destruction. நீ அழிவுக்கென்று தெரிந்து கொள்ளப்படவில்லை. Your life shall be preserved. உன்னுடைய உயிர் பாதுகாக்கப்படும். Your life shall be preserved. ஜீவன் பாதுகாக்கப்படும். You believe it? விசுவாசிக்கிறீங்களா அதை? You believe it? விசுவாசிக்கிறாயா? Jacob's life was preserved. யாக்கோபின் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. Your life is preserved. உன்னுடைய ஜீவன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். Because you love him. காரணம் நீ அவரை நேசிக்கிறாய். Because you love him. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள். So don't be worried about anything. எதை குறித்து கவலைப்படாதே. And those who worked against Shadrach, Meshach and Abednego, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், the wicked people were destroyed. தீயவர்கள் அழிக்கப்பட்டார்களே. You don't bring judgment on the wicked people. தீயவர்கள் மீது நீ நியாயத்தீர்ப்பை கொண்டு வராதே. That will automatically come to them. தானா முடிஞ்சிடும். But since you're leaning on the everlasting arms of Jesus, இயேசுவின் நித்திய புயங்களிலே நீ சாய்ந்திருக்கின்றபடியினாலே you shall be preserved. நீங்கள் நிச்சயம் பாதுகாக்கப்படுவீர்கள். Hallelujah. ஹalleluya. You believe that? விசுவாசிக்கிறாயா? Let us go with the promise. வாக்குத்தத்தத்தோடு போ I சொல்லு. love my Jesus. என் இயேசுவை நேசிக்கிறேன். I will be preserved by him. நிச்சயம் அவர் என்னை காப்பார். Let anything come. எது வேண்டுமானாலும் வரட்டும். He will preserve me. அவர் என்னை பாதுகாப்பார். There is one who will preserve me. என்னை பாதுகாக்கும் ஒருவர் இருக்கிறார். It is the Lord my God. என் தேவனாகிய கர்த்தர். In any situation and every situation, எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் வரட்டும். brother, sister, சகோதரி சகோதரியே, God shall preserve you. கர்த்தர் உன்னை காப்பார். He'll preserve you from every trial. எல்லா போராட்டத்தினின்றும் காப்பார். He'll give you a newness of life. புதிய ஜீவனையும் தருவார். You believe it? விசுவாசிக்கிறீர்களா? Let anything come in your life today. வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் வரட்டும். Do you believe his word? இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். That brother over there. Yes, brother. God's eyes are upon you. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கிற சகோதரி. You're a person of deep depression. மிகுந்த மனசோர்வு கொண்ட ஒரு நபர் நீங்கள். You come across failures in your life. வாழ்க்கையில தோல்வியின் வழியாக வந்திருக்கிறீர்கள். You have been longing for happy and comfortable days in life. வாழ்க்கையிலே வசதி மிக்க சந்தோஷமான நாட்கள் வராதா என்று இயங்குகிறாய். Sometimes you have been pressed out of measure. சில நேரத்தில் அதிகமாக நெருக்கப்படுகிறீர்கள். You have been looking to God for a touch in your life. வாழ்க்கையில கர்த்தரை தொட மாட்டாரா என்று எதிர்பார்க்கிறாய். You wanted an answer from God tonight. இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வேண்டும் என்று கேட்டாய். Whether life is worth living. வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் தானா? Whether you are loved by God. கர்த்தரை நேசிக்கின்றாரா? Is it true, brother? சகோதரனே, சொல்றது உண்மையா? God is concerned about you. கர்த்தர் உங்களை குறித்து கரிசனையோடு இருக்கிறார். You have been longing for great love. அன்பு வேண்டும் என்று ஏங்கினாயே. You had friends but they did not give you the true love. நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையான அன்பை காட்டவில்லையே. There was many things around you some time ago which showed bright light, but now everything has become dim. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வாழ்க்கையில சுற்றி இருந்தது, வெளிச்சத்தை காட்டுவதை போல இருந்தது, ஆனால் இப்பொழுது ஒன்றுமே இல்லை. You come as a broken hearted person. உள்ளம் உடைந்த மனிதனாக வந்திருக்கிறீர். And you are only satisfied when God speaks to you. கர்த்தர் பேசினால் தான் திருப்தி அடைகின்ற ஒரு மனிதர் நீர். I see the hand of God upon you. தேவனுடைய கரம் உன் மீது அமர்கிறதை காண்கிறேன்.
I see the days when you will stand before people and minister for God's glory. மக்களுக்கு முன்பாக நின்று தேவ மகிமைக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறதை நான் காண்கிறேன். That is the only satisfaction in your heart. வாழ்க்கையிலே உள்ளத்தில் ஒரே திருப்தி அதுதான். You said, Lord, for that have I given my heart. ஆண்டவரே அதற்காக தான் உள்ளத்தை கொடுத்தேன். You said everything in this world is false. இந்த உலகத்தில் எல்லாமே மாயை. But your heart and your love is true, Lord. உம்முடைய அன்பு உண்மையான அன்பு கர்த்தாவே. God has ascertained that he has a call in your life. உன் வாழ்க்கையிலே ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். And as he was with Daniel, தானியேலோடு இருந்ததை போல he will be with you. உன்னோடு இருப்பார். You believe that, brother? சகோதரனே விசுவாசிக்கிறீங்களா? Please come forward. Let me pray for you. உனக்கு நான் ஜெபிக்க வாங்க முன்னால. Every darkness in your life is leaving you now. I'm telling this as a servant of the Most High God. Every curse is leaving you right now. Your thinking is becoming new. Even now, the power of God is just moving on you. Thank you, Lord. Thank you, Jesus. Wipe his tears. கண்ணீரை துடைப்பீராக. As you said, lay your hands upon the sick. வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள் என்று நீ சொன்னீரே. I'm praying for this spiritually sick man. ஆவிக்குரிய விதத்திலே வியாதிப்பட்டு இருக்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். Touch him, Lord. தொடுவீராக. Thank you, Lord, for wiping his tears. கண்ணீரை துடைத்தபடினாலே நன்றி. Use him for your glory. மகிமைக்காக பயன்படுத்துமே. I see darkness running away from him. அவரை விட்டு காரிருள் ஓடுகிறதை காண்கிறேன். Thank you for the new joy you're bringing into his house. இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளா கொண்டு வந்ததனால புதிய மகிழ்ச்சியை தந்தீரே உமக்கு நன்றி. Let unnecessary confusion in their home go away. வீட்டிலே காணப்படுகிற தேவையில்லாத குழப்பங்கள் ஓடட்டும். Thank you for restoring joy into his life. அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை திரும்ப தந்தீரே நன்றி. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஆமென். I'm going to pray for you. ஜெபிக்க போகிறேன். Most merciful, loving, gracious Father. மிகுந்த இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, I've given your people your word. உம்முடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து விட்டேன். Thank you for touching them. அவளை தொட்டபடினாலே நன்றி. Thank you for the miracles which have already started working in them. அவளுக்குள்ளாக ஏற்கனவே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டதே நன்றி. Loving Father, அன்பின் பிதாவே, thank you for burning every sickness bacteria by the power of thy blood in the body of thy children. உம்முடைய பிள்ளைகளின் சரீரத்திலே காணப்படுகிற வியாதிக்கான ஒவ்வொரு கிருமியையும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமையாலே சுட்டெரித்து போட்டீரே உமக்கு நன்றி. How powerful or however dangerous it may be or contagious it may be, I know it will be burnt by the blood of Jesus Christ. எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும், எவ்வளவு சீக்கிரமாக தொற்றக்கூடிய வியாதியாக இருந்தாலும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையாலே அது சுட்டெரிக்கப்பட்டது என்று நான் அறிவேன். Thank you for healing every sick body. ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்தை சுகமாக்கினபடினாலே நன்றி. Incurable sicknesses, let it be healed today. குணமாக்க முடியாத வியாதிகள் இன்றைக்கு குணமடைவதாக. We know that we will not be mocked. நாங்கள் பரியாசம் பண்ணப்பட மாட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். Lord, prove that Satan is a liar. பிசாசு பொய்யன் என்று நிரூபிப்பீராக. Now Lord, stretch forth your mighty hand. கர்த்தாவே, இப்போது வல்லமையான கரத்தை நீட்டுவீராக. And heal. சுகமாக்கும். Heal. சுகமடைவாயாக. Heal. சுகமடைவாயாக. Heal. சுகமடைவாயாக. Heal. சுகமடைவாயாக. Heal. சுகமடைவாயாக. Heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே சுகமடைவாயாக. Let every uncured ulcer in their body now be healed. சரீரத்திலே காணப்படுகிற குணமடைய முடியாத புண்கள் இப்பொழுது குணமடைவதாக. Whichever part of the body may be, சரீரத்திலே எங்கே அது இருந்தாலும், the medicine may not have the proper strength. ஒருவேளை மருந்துக்கு சரியான பலன் இல்லாமல் போகலாம். Perhaps the medicine may not have the strength to cure. சுகமாக்கத்தக்கதான சக்தி மருந்துக்கு இல்லாமல் But போகலாம். the blood on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் that will not go into vain. வீணாகாதே. We look to that precious அது blood. வெளியேறப்பட்ட இரத்தத்தை Let நோக்குகிறோம். it fall on our body. சரீரத்திலே இறங்குவதாக. Let it fall on our body. எங்கள் சரீரத்தின் மீது படட்டும். Every migraine headache, ஒவ்வொரு ஒற்றை தலைவலியும் let it leave them. ஓடட்டும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Who is that Gopi? யார் அந்த கோபி? God's power is touching you, Gopi. கோபி, தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. You have a pain in your stomach. உன் வயிற்றிலே உனக்கு ஒரு வலி. At times you see people telling that you have a foul smell coming out of your mouth. சில நேரத்தில் மக்கள் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் வாய் துர்நாற்றம் அடிக்கிறது என்று. The Lord is healing you now, Gopi. இப்போதே கோபி, கர்த்தர் உன்னை What சுகமாக்குகிறார். medicines were not
able to do, God is doing it for you. மருந்தாலே எதை சாதிக்க முடியவில்லையோ கர்த்தர் சாதிக்கிறார். ஷர்மிளா, the swelling in your legs are disappearing. காலிலே இருக்கக்கூடிய வீக்கம் மறைகிறது. This was a general weakness in your body. சரீரத்திலே காணப்படுகின்ற பொதுவான பலவீனம். Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. There are two brothers and one sister. இரண்டு சகோதரன் ஒரு சகோதரி. You are crying out unto the Lord with fasting and prayer. Remove the short-temperedness from me. என்னை விட்டு இந்த முன்கோபத்தை அகற்றும் என்று கர்த்தரை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கிறீர்களே. The Lord has answered your prayer today. கர்த்தர் இன்றைக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். The hand of God is mighty upon you. தேவனுடைய கரம் உன் மீது வல்லமையாக இறங்குகிறது. The Lord says, கர்த்தர் சொல்கிறார், those of you, your money which has been held by people, it will be returned back to you. யார் பணத்தை வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் கொடுக்கும்படியாக திரும்ப உனக்கு வரும்படியாக செய்கிறார். God is fighting the battle for you now. கர்த்தர் உனக்காக இப்பொழுது யுத்தம் செய்கிறார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. There is a mother crying before God. தேவனுக்கு முன்பாக ஒரு தாய் அழுகிறார். I have only 2 children. ரெண்டு பிள்ளைகள் தான் எனக்கு. But there is no unity in them. ஒற்றுமை இல்லையே. They are like cats and dogs. நாயும் பூனையும் போல இருக்கிறார்களே. And you have been fasting and praying to God. உபவாசித்து ஜெபிக்கிறாய். Now they will both be a joy for you. இரண்டு பேர் உனக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். Lord, cleanse every house. ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டையும் சுத்திகரி. Wherever this message is being preached, இந்த செய்தி எங்கே பிரசங்கிக்கப்பட்டாலும், wherever they hear the voice of God, தேவனுடைய சத்தத்தை எங்கே கேட்டாலும், deliver them right now. இப்பொழுது விடுதலை செய்யும். Let every curse and karma leave them. ஒவ்வொரு சாபமும் கர்மமும் அகலட்டும். Lord, even now touch them, Lord. இப்பொழுது தொடுவீராக. Let the home be a house of rejoicing. வீடு மகிழ்ச்சியின் வீடாக இருக்கட்டும். Let there be peace and joy over there. அங்கே மகிழ்ச்சி சமாதானம் Let வரட்டும். people see the power of God over there. தேவனுடைய வல்லமை மக்கள் காணட்டும். Bless every place of worship. ஒவ்வொரு ஆராதனை தலத்தை Bless ஆசீர்வதியும். every servant of God. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரரும் Pray for ஆசீர்வதியும். those who do not have a proper job. சரியான வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, I know you will not allow your children to beg. உங்களுடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்க விட மாட்டீர்கள். Lord, remember they are your creation. உங்களுடைய சிருஷ்டிகளை நினைவு கூர்வீராக. Thank you for destroying the powers of darkness. அந்தகார சக்திகளை அழித்தீரே. Let every demon come out in the name of Jesus. பிசாசு இயேசு நாமத்தை வெளியே Even வரட்டும். now as they hear the word of God, இப்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற oh, வேளையில் may it go as a two-edged sword இருவரும் கருக்குள்ள பட்டயமாக and செல்லட்டும். destroy the works of the devil. பிசாசின் கிரியைகளை For அழிக்கட்டும். this purpose the Son of God was manifested to destroy the works of the devil. இதற்காகவே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தானே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். Thank you, Lord, for honoring the faith of your children. பிள்ளைகளை விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாலே Let நன்றி. every witchcraft be broken. பில்லி சூனியங்கள் Lord, உடைக்கப்படுவதாக. your children are looking at you கர்த்தாவே உடைய பிள்ளைகள் உம்மை for a பார்க்கிறார்கள். permanent solution. நிரந்தர Oh God தீர்வுக்காக. of Elijah, எலியாவின் தேவனே where art thou? எங்கே? Where art thou? எங்கே? Reveal yourself for us, Lord. எங்களுக்கென்று உம்மை வெளிப்படுத்துமே. Come down in a mighty way. வல்லமையாக இறங்குமே. Come down in a mighty way. வல்லமையாக இறங்குமே. Let your blessing be upon everyone. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும். Thank you for blessing everyone. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை My precious Father and God, thank you for hearing the prayer of your servant. விலையேறப்பெற்ற பிதாவே தேவனுடைய ஊழியக்காரர் ஜெபத்தை கேட்டபடியாலே நன்றி. Let every unsaved soul be saved. ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும். Lord, let every dead organ in the body start working now. சரீரத்திலே காணப்படுகிற செயல்படாத உறுப்புகள் If செயல்படட்டும். the Creator would speak one word, சிருஷ்டிகர் ஒரு வார்த்தை சொல்லுவாராக. that is enough. அது போதுமே. Father, speak the word பிதாவே அந்த வார்த்தையை சொல்லும். and deliver your children. மக்களை விடுதலை செய்யும். If they are not able to give up their habits in which you are not pleased, help them to come out of it. அவளுக்கு உமக்கு பிரியப்படாத பழக்க வழக்கங்களை சிக்கி இருந்தால் வெளியே வர உதவி செய்யுமே. Pray for children, those who are studying, Lord. படிக்கிற பிள்ளைகளுக்காக Give them ஜெபிக்கிறேன். knowledge from heaven. பரலோகத்திலிருந்து ஞானத்தை Put தாரும். a difference between them and all others. அவர்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணும். Thank you, Lord, for preserving us எங்களை காத்தபடினாலே நன்றி for that கர்த்தாவே. great and glorious day. மகா மகிமையான நாளுக்காக. Thank you, you are preserving our body, mind, soul and spirit ஆவி ஆத்துமா சரீரத்தை காக்கிறீரே நன்றி. and our homes எங்கள் வீடுகளை for காக்கிறீர். thy glory. உம்முடைய மகிமைக்காக. Overcoming the powers of darkness and possessing the promises of the Almighty God. We pray this prayer in the precious name of our Lord and Savior Jesus Christ. அந்தகார சக்திகளை மேற்கொண்டு சர்வ வல்லவரின் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொண்டு வெளியேற பெற்ற எங்கள் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிற நல்ல பிதாவே. Amen.